ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பேண்டா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு அபுதாபியில் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்காங்க February 15 அன்றைக்கி. யார் அந்த பெண்மணி, எதுக்காக வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷா ஜெடி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 30 வயது பெண்மணி. இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பேண்டா டிஸ்ட்ரிக்ட் தான். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ், ரொம்பவே வறுமைக்கு உட்பட்ட ஒரு ஃபேமிலி தான் இவங்களது. சபீர் கான் அண்ட் நஸ்ரா பேகத்துக்கு பிறந்தவங்க தான் வந்து ஷாஜாடி. இவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இவங்க 3வது பொண்ணு, அதாவது வந்து இளைய பொண்ணு. ஷாஜாடி அப்படிங்கிற பெண்மணி வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வித ஆக்சிடெண்ட் ஒன்று ஏற்படுது. அது என்ன மாதிரியான ஆக்சிடெண்ட் எப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு வித தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க பாடியிலேருந்து ஒரு சைடு ஃபேஸ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்ன் மார்க்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து தன்னை வந்து வெளியில் காட்டிக்கிறதுக்கே வந்து ஒரு வித யோசனையாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸை வந்து வெளியில் காட்டுறதுக்கே வந்து ஒரு வித பயத்தில் இருந்திருக்காங்க. ஒரு என்ஜிஓவில் வந்து நிறைய சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருந்த மாதிரி சொல்லப்படுது அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஆன்லைன் சோஷியல் மீடியா மூலயமா வந்து ஒரு நபர் வந்து ஷாஜாடி அவங்களுக்கு வந்து அறிமுகமாகறாங்க. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உசைர் அப்படிங்கிறவர் தான் அவரோட பேர். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பன்னா சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஆக்ரா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு நபர். அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை வந்து உசைர் அப்படிங்கிறவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதில் வந்து தெரிய வருது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பர்ன் மார்க்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னால தன்னையே வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவே இருந்திருக்கிறாங்க அந்த பெண்மணி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், எங்கள் அங்கிள் கூட வந்து துபாயில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உசைர் அப்படிங்கிறவர் வந்து ஷாஜாடி அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசியிருக்காரு. அண்ட் நிறைய வந்து ப்ராமிசஸுமே கொடுத்துருக்காரு. அதாவது வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே வந்து அவரே பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே ஷபீர் கான் அண்ட் நஸ்ரா பேகம், அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து இதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு ஷாஜாடியை வந்து சரி ஓகேம்மா நீ போய் அங்கே வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபுதாபிக்கு வந்து லீகல் விசா வந்து வாங்கி கொடுத்து அந்த பெண்மணியை வந்து அனுப்பி விடுறாங்க. உசைரோட அங்கிள் வந்து ஃபயாஸ் அண்ட் நசியா, அவங்க தான் வந்து அபுதாபியில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த பெண்மணியை வந்து இவர் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாரு. ஷாஜாடி வந்து அபுதாபிக்கு வந்து டிசம்பர் 2021 போய் ரீச் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அபுதாபியில் ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உசைருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த ஒரு இடத்துக்கு போங்க, அவர் என்னோட அங்கிள் தான், அவர் வீட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க, அங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயாஸ் அண்ட் நசியா அவங்களோட அங்கிளோட வீட்டுக்கு வந்து இந்த பெண்மணி போகிறாங்க. இனிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அவங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. வீட்டு வேலைகள் தான் அந்த பெண்மணி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 வந்து ஃபயாஸ் அண்ட் நசியாவுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஷாஜாடி வந்து டிசம்பர் 2021 அபுதாபிக்கு ரீச் ஆனாங்க. அண்ட் டிசம்பர் 2021 டு ஆகஸ்ட் 2022 வரைக்கும் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராகவே அந்த வீட்டில் வச்சிருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2022 ஃபயாஸுக்கும் நசியாவுக்கும் இந்த ஆண் குழந்தை பிறந்தவனே அந்த குழந்தையை பாதுகாத்துக்கிற கேர் டேக்கராக வந்து இந்த பெண்மணியை நியமிக்கிறாங்க. இந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தையை நீ தான் பார்த்துக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கஸ்டடியில் நாங்கள் விட்டுறோம். ஸோ நீ தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மருந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வேக்சினேஷன் கூட்டு வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றுறது, வாட் எவர், அந்த பேபி கேர் டேக்கிங் ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பெண்மணி தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஃபயாஸ் அண்ட் நசியா வந்து இந்த பெண்மணிக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. ஆகஸ்ட் மாதம் அந்த குழந்தை பிறக்குது. கரெக்டாக ஒரு 4 மாதம் கழிச்சு டிசம்பர் மாதத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் போடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்மணி வந்து அந்த வேக்சினேஷன் கூட்டு போய் அந்த வேக்சினேஷன்லாம் போட்டு அந்த குழந்தைய வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நைட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தை வந்து உயிரிழந்துருச்சு. ஸோ இவங்க அம்மா அப்பா, அதாவது ஃபயாஸ் அண்ட் நசியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் என் குழந்தைய ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபுதாபியில் வந்து ஃபயாஸ் அண்ட் நசியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜாடி தான் வந்து எங்கள் குழந்தைய வந்து கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மேலே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பெண்மணியை வந்து February 2023 வந்து போலீஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து போலீஸில் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து உசைர் அப்படிங்கிறவர் தான் என்னோட பொண்ணை வந்து அங்கே வேலைக்கு அமிச்சாரு, அவர் மேலே தான் வந்து குற்றம் இருக்குது, அவங்க தான் வந்து என் பொண்ணை வந்து ஏதோ தப்பாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த கொலை கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு உசைர் மேலேயும் அவங்களோட அம்மா மேலேயும் வந்து சபார் கான் வந்து யூபியில் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. பட் அபுதாபியில் வந்து ஷாஜாடியை வந்து அபுதாபி போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் நடக்குது. அப்புறம் அபுதாபி கோர்ட்டில் வந்து என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2023 வந்து ஷாஜாடிக்கு வந்து தூக்கு தண்டனையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து நிறைய வந்து மேல்முறையீட்டு மனுலாம் போயிருக்காங்க. அண்ட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம வந்து ஆல்ரெடி நிமிஷா பிரியா கேஸ் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டு தான். அதுவும் வந்து ஒரு அராப் கண்ட்ரி தான், இதுவும் ஒரு அராப் கண்ட்ரி தான். பட் வந்து மேல்முறையீட்டு மனு வந்து விசாரிக்கலை. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற அந்த சமயத்தில் வந்து ஷாஜாடி கிட்ட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு அபுதாபி போலீஸ் கேட்டவுடனே ஷாஜாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் ஃபோனில் பேசணும்
அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அபுதாபி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஃபோனில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி வாட்டி, இதுக்கப்புறம் நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக பேசுகிறாங்க. அவங்க அம்மாலாம் வந்து ரொம்பவே அழுதுட்டு கதறிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவங்க ஃபேமிலி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அந்த பெண்மணி வந்து தூக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு, பட் அது எதுவுமே முடியல. அந்த பெண்மணி வந்து கடைசியாக பேச வச்சக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான்ற விஷயம் கூட வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணலை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு அங்கே இருக்கா, அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த தண்டனை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ தான் தெரிய வருது அந்த பெண்மணிக்கு வந்து இப்போ கடந்த 2025 February 15 அன்னைக்கு வந்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மொத்தமாகவே வந்து துயரத்தில் தள்ளப்பட்டாங்க. ஸோ அவங்களால வந்து இப்போ அந்த ரெக்கவரே ஆக முடியாத அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலி இருக்குது. March 5 இன்னைக்கு வந்து சஜாடிக்கு வந்து இறுதி சடங்கு வந்து நடக்க போகிறதாகவும் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு துயரமான சம்பவம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. சில பேரை வந்து வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு டங்கி ரூட்லலாம் கூட்டு போவாங்க. ஸோ அந்த நாடு கடத்திலாம் கூட்டு போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. நம்மளும் அதை பற்றின வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் சப்ஸ்கிரைப் டு பால்ஸாப், ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸாப் அஃபிஷியல். வீடியோஸ் நிறைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எஃபர்ட் போட்டு நான் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ வில் see you guys in the next video. Bye.